இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்து கிருபிக்கா கோடான்னு நன்றி தாப்பனே. எங்களெல்லாம் ஒன்று சேர்த்து கிருபிக்கா கோடான்னு நன்றி தாப்பனே. இங்கு சித்தம் மட்டுமே நிறைவேற மாட்டோம். எங்கள் மகிமைக்காக கூட வருது, உம்முடைய முழு மகிமைக்காக கூடியிருக்கும் தாப்பனே. எங்கள் அன்பான தாப்பனே, நீரே வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்திரும்படி மன்றாடுகிறேன் தாப்பனே. நாங்கள்லாம் ஒன்றுமில்லை தாப்பனே, நீர் எல்லாம் உள்ள ஒரு தாப்பனே. தகப்பனே, தாயே, நீரே வந்து இதை நடத்தும்படி மண்டாடுகிறேன் தாயே, மண்டாடுகிறேன் தாப்பனே. அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினீரே. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம் காத்து வழிநடத்தினீரே. அந்த அந்த பகலில் வந்த அந்த மேகஸ்தம்பம் நீர் வரும்படி மண்டாடுகிறேன் தாப்பனே, உம்மை அழைக்கிறேன் தாப்பனே. நீர் வரும்படி மண்டாடுகிறோம். அந்த அக்னிஸ்தம்பம் வரும்படி மண்டாடுகிறேன் தாப்பனே. சக்கரவு சக்கரவு சக்கர லெத்திவு சக்கரவு சக்கரவு சக்கரத்தி சக்கர நிரப்பும் ஆண்டவரே. நீரவர கிருபைக்கா கோடான நன்றி தாப்பனே. எங்களை சுத்தி உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளும் அக்னி கோட்டைக்குள்ளும் வைத்து வழிநடத்து கிருபைக்கா கோடான நன்றி தாப்பனே. லிபி ஷரபி ஷரபி சக்கரபி சக்கர ஷரத்தனிக சக்கர சர 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 சர. நன்றி இயேசுவே. ராஜா ராஜா உம் பிரசன்னம் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இன்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. இன்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஹல்லேலூயா, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு உம்முடைய வசனமே வாழ்வளிக்கும் சத்தியம். சக்கரா, நன்றி நன்றி நன்றி. அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தலும் தகப்பனே. அந்த சத்தியம் எங்களுக்குள் தங்க கிருபை செய்தலும் ஆண்டவரே. யோவான் 1:1-2 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையானவர் நம்மளை தேடி வந்துட்டார். நமக்காக பூமிக்கு வந்துட்டார். அவதார புருஷனாக வந்துட்டாங்க. தாயை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த தகப்பனை சுமந்த தாய் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, அவதரித்த வார்த்தையின் தாயே, இந்த அவதாரத்தின் வார்த்தை தாய், அந்த வார்த்தையானது இந்த வார்த்தையை பெற்றெடுத்து 2 வார்த்தையில் நம்மிடம் வந்து குடிகளை வந்துவிட்டார்கள். சக்கரா, விழுந்து போன நம்மளை தேடி அப்பா நம்மளை தேடி வந்துட்டார், அம்மாவும் தேடி வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட கடவுள் நாம் பெற்றுக்கிறோம். யோவான் 1
14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. பாருங்கள், நமக்காக அவர் இறங்கி வந்துட்டார். எப்படி? வானத்திலேருந்து இறங்கி வந்தார். பாருங்கள், அந்த பாருங்கள், விண்ணவர் மன்னர் பாதம் மண்டிட்டு தேவன் நமக்காக வராரு. அந்த வானத்தில் மண்ணாக பொழிகிறாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த வார்த்தை நம்மக்கிட்ட வராரு. இவர் பார்த்தீங்கன்னா இவர் நினச்சா ஒரே வாரத்தில் மன்னிச்சிட்டேன்னு போயிடலாம். ஆனால் மன்னிக்கு அப்படி வராமல் நம்மளை போல் பாடுபட்டார். நம்மளாம் ஒன்றும் பாடுபடல. அவர் பார்த்திங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டார். அந்த சிலுவை வேதனைன்றது நமக்கு எவ்வளோ தூரம் தெரியும். அந்த ஆழமாக தியானிச்சா தான் அதை பற்றி தெரியும். பாருங்கள், ஒரு கடவுள் எல்லா வல்ல தேவன் எல்லாத்தையும் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு போய்க்கலாம்ல. ஆனால் பாருங்கள், வந்து பூமிக்கு வந்து பாடுபட்டு எப்படி வர்றாரு பாருங்கள். அதெல்லாம் அந்த உணர்வெல்லாம் நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். பாருங்கள், பாவிகளாக மனுஷனுக்காக வந்தார். பாவிலும் துரோகிகளுக்காக வந்தார். துரோகியாக மனுஷனுக்காக நான் வரம் வாங்கி வந்தேன்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்கள், துரோகிகள். ஆமாம், எல்லோரும் நல்லா வாழ்கிறதுக்காக பிறக்கிறாங்க. இவரை என்னன்னு நம்ம சொல்லுவோம்? தான் இறக்குன்றக்காகவே பிறக்கிறார். இப்படிப்பட்ட கடவுள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம தான் அதை உணர்ந்து பார்க்கணும். தன் மகனையும் சிலுவை சாவு வரும்னு தெரிஞ்சு தாயும் வராங்க, தகப்பனும் வராங்க. இந்த உணர்வோடு நமக்குள்ளே வரணும். கேட்டு வாங்கிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய உணர்வின் ஆவி தரும்படி மன்றாடேன்னு கேளுங்க. ஆண்டவரே, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு உம்முடைய சதையான இதயத்தை தாருன்னு கேளுங்க. அப்பொழுது கல்லான இதயங்கள் சதையான இதயமாக மாறும். அப்படி கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, அனுதினம் கேளுங்க. இருதயமெல்லாம் நமக்கு கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விதத்தில் கட்டப்பட்டுக்கும். ஆமாம், அப்போ நீங்கள் கடவுளுக்குள்ளே தேட தேட அந்த வார்த்தையை உங்களுக்கு பயணிக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த வார்த்தையோடு பயணிக்க தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். இதுதான் லைஃப். ஆமாம், வாழ்வழிக்கும் சத்தியம் அதுதான். அந்த வாழ்வை நோக்கி தான் நம்ம கூட்டிகிட்டு போகும். அந்த ராஜ்யத்தை நோக்கி நம்ம தேடி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் இந்த வசனம். மத்தியோ 4:3-4 வசனங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக்கும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியோகமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கே என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு வசனம் தெரிஞ்சிருக்குன்னா, கடவுள்கிட்டே போய் கேள்வி கேட்குற அளவுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு. அப்போ வசனம் நம்ம இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் வார்த்தையால் தான் ஜெயிக்கிறாரு. எப்படி சொல்கிறா பாருங்கள், அப்பத்தினாலும் இல்லை. பார்த்திங்கன்னா அது எப்படின்னு பார்த்திங்கன்னா 40 நாள் ஃபாஸ்டிங் போகிறாரு. அந்த டைமில் இப்போ ஃபாஸ்டிங் போட்டு இருக்கும்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு பசி இருக்குன்னு தெரியும். அப்போ கரெக்டாக டைம் பார்த்து அடிப்பான். அந்த சாத்தான் எப்பவுமே டைம் பார்த்து அடிப்பான். அப்போ பாரான் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் தான் கடவுள் மகன் தானே, இது எப்படி அந்த அப்பமாக்கு கல் அப்பமாக்கு அப்படின்றான். பாருங்க, உடனே இவர் பாருங்க, அவர் மகிமைக்கு என்ன சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் வாயில் போகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியது பாருங்கள். அப்போது சாத்தான் டெம்டேஷன் பண்ணால் எந்த வசனம் உங்களுக்கு அவங்ககிட்ட பேசணும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியணுன்னா வசனம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம அவரோட ட்ராவல் பண்ண முடியாது. அவரோடு நீங்கள் கைகோத்து நடக்கணும்னா அந்த வசனம் ஆழ்ந்தான் இருக்கணும். அது ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும். ஆமாம், ஆவிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளணும். மத்தியோ 7:24-25 வசனங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளபடி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலை வேறு யாரும் இல்லை, நம்ம அப்பா தான். இப்போ பார்த்தீங்கன்னா
அவர் வார்த்தை கேட்டு நம்ம நடந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அந்த வசனம் இருக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் சித்தத்தின்படி என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வோன் யாரை அவனே ராஜ்யத்தை பெற்றுவார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின்னு சொல்கிறவன் பிரவேசிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணணும் கூட சொல்கிறார். ப்ரேயர் கூட பாருங்கள் கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி ப்ரேயர்னு பாருங்கள், எப்படி ஜெபம் பண்ணுறது. வார்த்தை தான் அந்த வார்த்தை ஜெபமேன்றது வார்த்தையை வச்சு தான் ஜெபம் பண்ணுறாரு. எப்படி பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும் போல பூலோகத்தும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்களை சோதனை விளைவிடாலும் தீமைந்து காத்து ரசித்தலும். இப்போ பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதா. ஆமாம், பரலோகத்திற்கு பிதாவை பார்த்து நம்ம என்னென்ன அவர் நாமம் அர்ச்சிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ தான் மகிமையாடணும், நம்ம அப்படி தேடணும். அப்போது உம்முடைய ராஜ்யம் வரணும்னு சொன்னோம். அப்போது அவரோட ராஜ்யம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ ராஜ்யத்தை கூப்பிட்றோம். கடவுள் அவர் பார்த்திங்கன்னா அவர் வானதூரில் அவர் மகிமைப்படுத்திட்டே இருக்கார். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா அவர் மகிமைப்படுத்திகிட்டே இருக்கார். அவர் ராஜ்யத்தை கூப்பிடணும், பரலோக ராஜ்யத்தை. அப்போ தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் உங்களை விட்டு வெளியேறும். உலகத்தின் பொல்லாத இச்சைகள் பொல்லாங்கான காரியங்களை உங்களை விட்டு போகணுன்னா அந்த ராஜ்யத்தை அணுதலும் கூப்பிடணும். இப்படி ப்ரேயர் பண்ணணும் டெய்லி. ராஜ்யம் வரும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படும் போல பூலோகத்திலும் செய்யப்படுவார். பாருங்கள், சித்தம் பரலோகம் செய்யப்படும் போல் பூலோகத்தில் செய்யப்படுவார். பரலோகத்தில் என்னென்னா இப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் பார்த்திங்கன்னா அவர் தூதரும் நினைப்பாங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு மேலே மாற்றம் இருக்காது. அந்த மாதிரி பூலோகம் யார்? நம்ம தான் அந்த பூமின்னு வச்சுக்கிங்களேன். அப்போது அந்த 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 இது அந்த மாதிரி நடக்கணும். அங்கே அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம செய்யணும். சொல்கிறார் பார்த்தீங்களா வசனம், உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்கள்ன்ற பார்த்தீங்களா. அப்பா அந்த மாதிரி மாற்றுங்கப்பா, உங்கள் எண்ணம் என்னென்னமா மாற்றுங்கப்பா, உண்மை கேட்டபடி மாற்றுங்கப்பா, இதோ அடிமை ஆண்டவரே அப்படின்னு உங்களை அணுதணும். என்ன பண்ணணும்? அவர்கிட்ட ஒப்புக்கொடணும், சரண்டர் போடணும். டெய்லி போயிடணும் அவர் கால் கடியில் போய் பார்த்துக்கியா. அப்படி தான் உலகத்தில் பிழைக்க முடியும். கடவுளோட வாழணுன்னா சும்மா இல்லை, நிறையா போராட்டங்கள் இருக்குது. அப்போ கடவுளோட வாழணுன்னா அதுக்குண்டான இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குரிய எல்லா வல்லமை எல்லா வரங்கள் கனிகள் எல்லாம் தருவார். அப்புறம் பாருங்கள், எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரணும். பாருங்கள், அனுதின உணவை தாங்கன்னு கேட்கணும். அப்போ காலையில் ஃபுட்டு கேட்டுக்கணும், சாப்பாடு எந்திரிச்சோன்னே காலையில் சொன்னே சாப்பாடு கேட்கணும். என்ன சாப்பாடு? ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா 3 இருக்குது அவங்ககிட்ட. என்ன இருக்குன்னா ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரக்குரிய தான் மேக்ஸிமம் மனிதர் தேடுவாங்க. அந்த வேலை, அவன் பணம், அவன் குடும்பம், அந்த மாதிரி சரீரத்துக்குரியது இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆத்மாக்குரியது என்னென்னா கடவுளை தேடணும். ஆவிக்குரியது என்ன? அப்படி தேடணும். அந்த ஆவியில் தேடணும், முழு மனதோட கடவுளை தேடணும். இதெல்லாம் இது நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை கடமையாக இருக்குது. அப்போ கடவுள் நீங்கள் தேடும்போது தான் இதெல்லாம் நன்மையாக இருக்கும். அப்போது அந்த ஆவிக்குரிய இதை கொடுக்குறாரு. என்ன தர்றாரு? சாப்பாடு தரா. பாருங்கள், எங்களை அணுகுன்னு தர்றாரு பார்த்தீங்களா. அப்படி கேட்டால் கொடுத்துருவார்ல, அவர் தானே சொல்கிறாரு. அப்பா இப்படி நீங்கள் வசனம் சொல்லியிருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த வசனத்தைப்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, என் ஆவிக்குரிய உணவை தாருங்க ஆண்டவர்னு கேட்கணும். அடுத்தது என் ஆத்மத்துக்குரிய அப்படி வாஞ்சிக்கணும். ஆமாம், ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. ரொம்ப 2 வகையாக இருக்குது ஆண்டோக்குள்ளே போகிறது. ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய ஆள், நான் என்னுடைய பெருமை, என்னுடைய மகிமை, என் படிப்பு என்ன, என் வசதி என்ன, என் குடும்பம், முப்பாட்டை, இப்படி இருக்கிறது தான் என்னது அந்த இது பெருமை. அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப டஃப். இப்படி இருந்தால் ஏசுனாக்குள்ளே போக முடியாது. ஏன் ஏசுனாக்குள்ளே வர மாட்டேன்னு கேளுங்கம்மா. மனிதர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்தீங்கன்னா ஹம்பிள்டாக இருக்கணும், தாழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, நீங்களே பெரிய ஆளாகிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். சாத்தா என்ன சொல்கிறான் பாருங்கள், நீ என்ன வேணால் கேளு, நான் கொடுக்குறேன், உலகம் வேணுமா தரேன், பொண்ணு வேணுமா தரேன், பொருள் வேணுமா தரேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ கடவுளை மட்டும் தேடக்கூடாது. அப்படியே தேர்ந்தாலும் அவர் பின்னாடியே போயிடக்கூடாது. கடவுளை தேடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அதுதான் அக்ரிமெண்ட்டு. அவன் என்ன சொல்கிறான்? மகன் சொல்லி என்ன பண்ணிடுறான்? உங்களை அடிமையாக்கிறான். இவர் உங்களை அடிமைன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? மகனாக்கிறார். அப்பா போய் தான் சொல்கிறார். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட கடவுள் நம்ம பெற்றுக்கிறோம். அப்போது ஆவிக்குரிய இது வாங்கிக்கணும், ஆத்மக்குரிய வாங்கிக்கணும். பாருங்கள்,
இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட ராஜ்யத்தை மட்டும் தேடுங்கடா, மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், பின்னர் எல்லாம் சேர்த்து கூட்டு தரப்படுன்றார். பாரு, ராஜ்யத்தை தேடி என்னென்ன எல்லாம் கொடுத்துருவார். என்னது, அந்த ஆவிக்குரியதும் கொடுத்துருவார், ஆத்மத்துக்குரியதும் கொடுத்துருவார், சரிக்குரியதும் கொடுத்துருவார். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரணும். பாருங்கள், தீமை செய்ய மன்னிச்சிடணும். ஏன்னா அது என் தகப்பன் தகப்பன் மாதிரி தான் நம்ம இருக்கணும். அப்பா என்னமோ மகன் அப்படி தான் இருக்கணும். பார்த்தீங்களா, நம்ம கேட்குறோமில்ல, சித்தப்படி உங்களுடைய எண்ணெல்லாம் நான் என்னன்னா அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் அது ரூலர் தான். மன்னிச்சிட்டு போய் என்னத்தை போய் அது ஒரு நம்ம ரொம்ப வைராகியம் கொண்டிருக்கோம். பக்தி வைராகியம் கொண்டிருந்தால் பரவாயில்ல, உலக வைராகியம், அப்பா மகன், சொந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மகன் தாய், இப்படியே என்ன பண்ணுறோம், அந்த வரட்டு வைராக்கியம், மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி பாருங்க, இந்த காரியங்கள்லாம் நம்ம போட்டு எடுத்து போடணுன்னா கடவுளை டெய்லி கூப்பிடணும். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட்னு அவர் ஆவியை கூப்பிடணும். அவர் வசனத்தை ஆண்டவரே வசனத்தால் நிரப்புன்னு அனுதினம் கேட்கணும். ஏன்னா அனுதினமும் போராட்டம் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. இது நேற்று பண்ணலினாலும் இன்றைக்கி பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் அந்த டைமிங் நீங்கள் என்ன பண்ணணும், அவரோட வாழணும். அதாவது எப்படி இருக்குன்னா, கடவுள் பார்த்தீங்கன்னா, கடவுள் எப்போ வந்தாலும் நீங்கள் போயிடணும். எப்படின்னா, அந்த 10 கன்னிகை இருக்கிறாங்க. 10 கன்னிகளை பார்த்தீங்கன்னா, அதில் 10 கன்னிகளும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் 5 கன்னிகை மட்டும் ஆயிலோடு விளக்கேந்திய ஆயிலாக இருப்பாங்க, ஆயில் வச்சுருப்பாங்க. ஆனால் மீதி 5 பேர் என்ன பண்ணிச்சுப்பாங்க, முட்டாளாக இருப்பாங்க, எண்ணெய் எடுத்து போக மாட்டாங்க. மனுமம் வரும்போது கேட்பாங்க மீதி 5 கன்னிகிட்ட. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் ஞானம் என்ன பண்ணாது, அப்படி தான் இருக்கும். அப்போது அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எண்ணெயில் நீங்கள் போய் வாங்கிக்கிங்க. அப்போ அந்த தெளிவு இருக்கணும், அந்த புத்தி இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட கடவுள் வந்தாரா நீங்கள் போயிடணும், கடவுள் அந்த எண்ணம் இருக்கணும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், எஃபர்ட் கொடுக்கணும், சோலுக்கு எஃபர்ட் கொடுக்கணும். என்ன சோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் செத்து போயிட்டா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை சொல்கிறாங்க, அவன் உதாரணத்துக்கு அவன் அப்பாவாக இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், இருக்க வரைக்கும் பெரிய இதெல்லாம் பேசுவாங்க. செத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ செத்த செகண்டு இந்த பொணம் கிடக்குது எடுத்து போடுறாங்க. பாருங்கள் எப்படி பாருங்கள். அப்போது ஆவி எங்கே போயிடுச்சு, கடவுள்கிட்ட போயிடுச்சு. ஆத்மா போய் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் எந்த அளவில் அளக்கப்படுவீர்களோ அந்த அளவில் அளக்கப்படும். அதனால் யாரையும் கணக்கு போட்டுறாதீங்க. நீங்களும் உங்களையும் கணக்கு போட வேண்டாம், அவட்டையும் கணக்கு போடாதீங்க. ஆமாம், கணக்கு போடாமல் வாழுங்க கடவுளோட, அவர் அள்ளி கொடுப்பார். ஆமாம், எங்களை சோதனைக்குள் விளைவிடாதையும் தீமையின்றி காத்து ரசித்தணும். ஆமாம், சோதனை விளையாடான்னு கேட்கணும். பாருங்கள், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. பாருங்கள் என்னென்ன கேட்கணும்னு பாருங்கள். எப்படி இருக்கணும்னா, என்னுடைய தேடணுமாமா, கடவுளை காலையிலே தேடிடணுமாமா, ராஜ்யத்தை கூப்பிடணுமாமா. அந்த ராஜ்யத்து பொக்கிஷங்கள், ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. ராஜ்யத்துக்குள்ளே தேட வெறும் பொக்கிஷமாக தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. என்ன இந்த உலகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. இது ஒரு தனி ட்ராக்காக இருக்கும். அது நல்லாயிருக்கும். அந்த எப்படி அதை சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஆண்டவர் கூப்பிட்டா நம்ம போயிடலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய்க்கலாம். எப்பவுமே ஹம்புல்டாக இருக்கணும். அந்த தாழ்ச்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தாழ்ச்சியும் உங்களால் முடியாது. ஒருத்தர் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அது கூட நான் முட்டி போட்டு ப்ரேயர் போட்டாண்டவரே, நான் ஃபாஸ்டிங் போட்டாண்டவரே, இதுவுமே இட் இஸ் நாட் எ குட் ப்ரேயர். அந்த முட்டி போட வைக்கிற கிருபை செய்தலுமாண்டவரே, கிருபை செய்ததுக்கு பிறகு கோடை நன்றி தப்பனே, இந்த கையை நான் தூக்கலாண்டவரே, நீங்கள் தான் தூக்க வச்சிங்க, இது நீங்கள் தான் எல்லா காரியம் பண்ணுறீங்க. அதே சமயம் பாவ மன்னிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாவ மன்னிப்பு கேட்குறது யார், அவர் தான் செய்ய வைக்கிறாரு. எல்லாமே ஒரு இறக்கம் பார்த்து சொல்கிறா பாருங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த கிருபை இருக்கின்றா பார்த்தீங்களா. கிழக்கு மேற்கும் இருப்பது போல் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுன்றார் பார்த்தீங்களா. அப்படி வசனத்தோடு போகணும். அப்படி போக 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 கடவுள் ரொம்ப இருக்கும், ரம்மியமாக இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். பாருங்கள், உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த சந்தோஷம் சமாதானம்லாம் இருக்கவே இருக்காது. ஆனால் இவரை நீங்கள் தேடி பாருங்கள், இது 2 தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறார் பார்த்தீங்களா, உலகம் சமாதானம் இல்லை, நான் தரும் சமாதானம், அப்படி பேரின்ப சமாதானம். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு ரொம்ப ரம்மியமாக இருக்கும், மனதுக்கு எப்படி இதமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஹார்ட் பார்த்திங்கன்னா கடினமே ஆகாது, எரிச்சல் வராது, கோபம் வராது. ஆனால் ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு கோபம் வரும்போது, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே நீர் எல்லாரும் சொல்லணும். சொல்லி எப்படி அடிக்கடி ஏன் வரும்னா, அவங்களுக்கு சாத்தான் பேசிகிட்டே இருப்பான் காதுக்குள்ளே. ஏதாவது மனுஷ வழியாக பேசுவான்,
இதுதான் திங்கிங் ஓடுமில்ல, எந்தனை சிந்தனை எல்லாம் ஓடுதில்ல, சிந்தனை எல்லாமே ஆமாம் நம்மளுடைய அக்கிரமங்கள் துரோகங்களுக்காக அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன இருக்குது, விடுவிக்கிறது தான் இவ்வளோ காரியங்கள் சொல்லித்தராது. அவர் சொல்லிக்கிறதுக்காக காரியம் இல்லை, அவருக்கு இல்லாத பொக்கிஷம் இல்லை, எல்லாம் பிள்ளைகளுக்கு தான். அப்பனோட சொத்தெல்லாம் பிள்ளைகளுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போது எனக்கு அப்பாக்கிட்ட எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, எனக்கு பைக் வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுக்குறோம். அப்பாவுக்கு தெரியாதா மகனுக்கு என்ன செய்யணுன்னு? அப்படி போய்க்கணும். எப்படி போகணும், 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவனுக்கு எந்த குட்டி சைக்கிள், அந்த குண்டான சைக்கிளும், 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவனுக்கு என்ன சைக்கிளு, அந்த ஒரு 20 வயசு வந்தவொடனே அவனுக்கு என்ன பைக் வாங்கி கொடுக்கலாம் தெரியும். அப்படி இருக்கணும். அவர் எப்படிப்பட்ட கடவுள் பாருங்கள். இது என்ன சொல்கிறது, அதை நீங்கள் அனுபவிச்சுன்னு வச்சுங்க, இதை விட்டு வெளியிலே போக மாட்டீங்க, அவர் பிடிச்சிட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட கடவுள். அந்த இதைத்தான் நீங்களாம் பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் நான் மன்றாடிக்கிறேன். மத்தேயு 8:8 100க்கு அதிபதி பிரதியோகமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பாருங்க, இயேசுனார் யாருன்னே தெரியாது யாருக்கு, அந்த நூற்றுத்தலைவன்னா ஒரு பெரிய ஆள் தானே, பெரிய ஆள் தானே. ஆனால் அவன் என்ன நம்புகிறான், இந்த மாதிரி ஒருத்தர் அற்புதம் செய்கிறாரு, ஏதோ நன்மை கிடைக்குது அப்போன்னு நினைக்கிறான். அப்போது என்ன பண்ணுறான், உடனே என்ன பண்ணுறான் பாருங்கள், எப்படி விசுவாசிக்கிறான் பாருங்கள். என்ன மாதிரி பாருங்கள், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் தகுதி இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்கார சுத்தம். அவனுக்கு விசுவாசம் பாருங்கள், எங்கே பாருங்கள் அந்த விசுவாசம். ஆனால் அவன் 100த்துல தாழ்ச்சியாக போகிறான் பாருங்கள். நீ என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தகுதி இல்லைன்றாரு. அந்த பாருங்கள், அவன் 100த்துல அந்த கெத்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த பெருமை அதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறான், ஹம்பிள்டாக போகிறோம். அப்போ கடவுள்கிட்ட ஹம்பிள்டாக போய் கேட்குறான். விசுவசிச்சோன்னு என்ன இருக்குது, அந்த அந்த அவனோட வேலைக்காரன் சொஸ்தமாகறான். அப்புறம் விசுவாசம் பார்த்தீங்கன்னா அக்னியால் அந்த பொன்னானது அக்னியில் புடமிட்ட மாதிரி அந்த என்ன பண்ணு, அந்த விசுவாசம் புடமிடணும். எப்படிப்பட்ட விசுவாசம் பார்த்தீங்கன்னா, தானியேல் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் இருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நெபுகத்நேசர் ஒரு அரசர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. அவர் செஞ்சு வச்ச பொருட்களையே எல்லோரும் பணிஞ்சுக்கணும். அப்படி இல்லாதவங்க எரிகிற அக்னி ஜுவாலில் போன்ற பாருங்க, அப்படி இல்லாதவங்க அக்னி ஜுவாலில் போகணும். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்தோன்னா ஒரு சின்ன ஒரு பதவியில் இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இப்போது நம்ம ஹையர் ஆஃபீஸர் சொல்லும்போது நம்ம கேட்டுப்போம்ல. அப்போ ராஜான்றது அது ஒரு பெரிய ஒரு கிங் இல்லையா. அப்போ ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, பயப்படுவாங்க. ஏன் பயப்படணும்னு வச்சுக்கோங்க, கடவுளோட வசனம் அவங்க 3 பேர்த்துக்குள்ளே இருக்குது. அந்த கடவுள் வசனம் அவங்க 3 பேர் தங்கி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வைராக்கியமே என்ன சொல்கிறாங்க, அரசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்களாம் ஐ டோன்ட் பாதர் அபவுட் செல் அப்படின்றாரு பாருங்கள். அவசியம் இல்லையாம்மா, எப்படி சொல்கிறாரு, அந்த தைரியமாக சொல்கிறாங்க. அந்த கடவுளை அந்த பொன் அந்த விசுவாசம் பொண்ணு பாருங்க, அந்த அப்படி தைரியமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கார் பாருங்கள். எப்படி தைரியமாக சொல்கிறாங்க, மாறுதட்டி சொல்கிறாங்க பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கார். அப்போ நம்ம தேவன் எப்படிப்பட்டவன்றது நம்ம உணர்ந்திருக்கணும். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்கிற வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் நான் உம்முடைய தேவர்களை ஆராதனை செய்வதில்லை. பாருங்கள், ஆண்டவர் விடுவிக்கனாலும் நான் உன் தேவரை ஆராதனை செய்ய மாட்டேன். ஏன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு. அதை அவங்க வார்த்தையை என்ன பண்ணிருக்காங்க, இருதயத்தை வச்சு தைச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களால தைரியமாக பேச முடியுது. அப்போது அந்த பொன் சிலையை பணிஞ்சவன்னு சொன்னோடனே ராஜா மிகுந்த கோபம் உண்டா என்ன பண்ணுறாரு, அந்த எரிகிற அக்னி ஜுவாலையை 7 மடங்கு ஆக்கிடுறாரு. ஆமாம், அப்போது அந்த அக்னி ரொம்ப அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேர்த்த அவங்க அந்த அக்னிக்கு இரையாயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்புறம் இவங்க 3 பேர் தூக்கி போட்டால் ராஜா அந்த அக்னியை பார்க்குறாங்க. அதில் 4 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் தானேப்பா போகட்டும், இது என்னப்பா 4 பேர் இருக்காங்க. அந்த 4வது ஒருத்தர் தேவதூர் போட்டிருக்கா பாருங்கள். அப்படி நீங்கள் விசுவாசமாக இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், தூதரில் அனுப்பிச்சு ஆமாம் காத்திருப்பார். அப்படி வைராகியமே போகணும். என்னானாலும் சரி, இப்போ ஒரு குடும்ப பிரச்சனையாச்சா ஓடிடுறான், ஏதாவது இடராச்சுன்னா வசந்த குறித்து ஏதாவது இடராச்சுன்னா ஓடிடுவான். பாருங்கள், அந்த வசனம் பார்த்தீங்கன்னா வேத வசனம் பார்த்தீங்கன்னா விதை விதைக்கிறோம் போகிறோம் இடத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா
போகிற இடத்துல விதை விழுந்துச்சு, குருவி எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் கற்பாறை மேலே போடுது, அது இதாகிடுது. அப்போ இன்னொரு இடத்துல பாருங்கள் விதைக்கிறான், அந்த இடத்துல வந்து முள்ளும் இதாகிடுது. இன்னொன்று பாருங்கள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் தருது. ஆமாம், நம்ம இதில் எந்த விதைன்ட்டு டெய்லி அனலைஸ் பண்ணணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சு இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த நைட் வந்தீங்கன்னா வந்து ஒரு டைரியோடு நோட் பண்ணி இது யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த 4 இதில் எந்த பலனில் இருக்குன்னு பார்க்குறோம். ஒருவேளை சாத்தான் நமக்கு அந்த காலையில் கொடுத்த அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போயிட்டானா, அல்லது நம்ம வந்து இந்த உலக கவலைன்ற இந்த முள்ளெல்லாம் இடலானோன்னு விட்டு போயிடும். உலகத்துக்கு நம்ம ஒத்து போயிடணும் இல்லை, சொல்லுவாங்களே எல்லோரும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், நம்மளும் இப்படித்தான் போகணுன்னு, அப்படி போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உலகத்தோட ஒத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. உலகத்தோட ஒத்து போயிடாதீங்க. உலகத்தோட ஒத்து போனால் இவர்கிட்ட வர முடியாது. ஒன்றா பாருங்க 2 ஏதோ ஒன்றை தான் பிடிக்க முடியும். நீங்கள் 2 எஜமானுக்கு ஊழியும் பார்க்க முடியாது. ஒன்றா ஏதோ ஒரு எஜமான் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா காமர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. காமர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்னால், நீங்கள் வந்து ஒரு எஜமானுக்கு எத்தனை வேலைக்காரமாக இருக்கலாமா, ஆனால் ஒரு வேலைக்காரருக்கு 2 எஜமானில் இருக்கக்கூடாதாம். காமர்ஸோட ரூல். அந்த அக்கௌண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காமர்ஸ் வணிகவியல்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரூல். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் எந்த எஜமானுக்கிட்ட நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏசுனாரா அவங்களால முடிவு பண்ணிக்கணும், உலகமாக பரலவமாக முடிவு பண்ணிக்கணும். அப்படி போய்க்கணும். நம்மள சின்ன வயசு பெரிய வயசு இப்படி நம்ம ஏதோ ஒன்று சாக்கு போக்கு சொல்கிறோம். எவ்ரிபடி ஏதோ ஒரு சாக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட் எடுத்துக்கிறாங்க. கம்ஃபர்ட்னா எப்படி, அதை தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதாவது ஏதாவது சாக்கு போக்கு நம்ம தான் சாக்கு போக்கு சொல்ல ராஜாவாச்சு. ராஜாக்கு ராஜா இல்லையா, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறது. என்னால் இது பண்ணுறனால இப்படி ஆனங்கானே இப்படி ஆடல, என்னோடய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. அப்போ சூழ்நிலைக்கெல்லாம் போகக்கூடாது. சூழ்நிலை கைதி ஆகிட்டேன் பார்த்து அப்போ என்ன சொல்லிட்டான், அவன் கைதியாகி சிறைக்குள்ளே போயிட்டான். நோட் பண்ணுங்கள், அவனே என்ன சொல்கிறான், சூழ்நிலை கைதி ஆகிட்டான்ப்பா, என்ன பண்ணுவான். அப்போ எங்கே ஆகிட்டான், சிறைப்பட்டான். எங்கே பட்டுட்டான், சாத்தானிடம் வேசியிடம் என்ன போயிட்டான், சிறை ஆகிட்டான். சிறை ஆகிட்டான்னு ஆகும், அவனுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, வா உனக்கு எல்லாம் கொடுக்குறேன், இவரை விட்டுட்டு வந்துருன்னு சொல்லி என்ன போயிடுவான், கூட்டுவேன். அப்போ அந்த வசனத்தை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், டு ஸ்டடி யுவர் செல்ஃப் ஸ்டடி எடுக்கணும். செல்ஃப் ஸ்டடினா என்ன, இந்த மாதிரி பார்க்கணும். ஆமாம், இன்னும் செல்ஃப் ஸ்டடி சொல்லும்போது பார்க்கும்போது உன் சுய புத்தி மேல் சாராமல் எல்லா இடத்துலையும் அவரே நினச்சிக்கணும். ஆமாம், தெய்வ பயம் இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பயத்தின் ஆவி இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் வராது. எந்த பயத்தையும் பார்க்க மாட்டேன். எப்படி பயம் இருக்கானா, நான் அது பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படின்னு சொல்கிறேன் அந்த காரியத்தை குறித்து. மத்தேயு 8:16 அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியால் எல்லாரும் சுத்தமாக்கினார். பாருங்க என்ன சொல்கிறாரு, தன்னோட வார்த்தையால் என்ன சொல்கிறாரு, அஸ்தாவில துரத்துறாரு, பிணியால் சுத்தமாக்கார். ஆமாம், ஆண்டவரை எங்களுக்கு காயப்பட்டவங்களாம் குணமாக்கும் வேண்டிக்குங்க. பாருங்கள் சாத்தான் எப்படி டெம்ப் பண்ணுறான்னு. இப்போது உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாலிபனை எப்படி டெம்ப் பண்ணுவான்னா, ஒரு பொண்ணை பாரு அவளை இச்சி இந்த சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, காலேஜ் பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சைட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ பாருங்கள் இவர் என்ன சொல்கிறாரு, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதா, வசனம் சொல்லுது பாருங்கள் எப்படின்னு. அந்த வசனம் எப்படி சொல்கிற பாருங்கள், ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்தா அவளோட வேசித்தனம் செய்தாமா, விபச்சாரமே பண்ணி ஆயிடுச்சாமா. அப்போ பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு நிலைமை. அப்போ ஒவ்வொரு வார்த்தையாக கவனமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உடல் காமத்துக்கு இல்லை கர்த்தருக்குன்னு சொல்லணும். சாத்தா அவங்க காதில் பேசுவோம் என்ன சொல்லணும், உடல் காமத்துக்கு இல்லை கர்த்தருக்கு. அப்போ இந்த வசனம் எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண தெரியணும். இது வந்து நீங்கள் ஆவியிலும் உண்மையில தான் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு கடவுள் தாயோட பொண்ணு அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போகணும். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், யோபுல பார்த்தீங்கன்னா என் கண்ணோட உடன்படிக்கை செய்திருக்கும் போது கண்ணி ஒருவளை நான் நோக்குவேனே நான் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த வசனம் தெரிஞ்சுக்கணும். அவன் சாத்தான் சொல்லும்போது இங்கே பார் இப்படி சொல்லியிருக்கல, நான் இது பண்ணுவேனா, பண்ண மாட்டான். அது எவ்வளோ தூரம் அடித்தாலும் என்ன பண்ணும், அப்படி நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படி நின்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பாருங்கள், எப்படி கடவுள்கிட்ட போன்றதை பற்றி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அது என்னோடய பிள்ளைகளுக்கு சொல்லு அப்படின்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிறக்கிறாரு. பிறக்கும்போது
3 ஞானிகள் வராங்க அவரை பார்க்க. 3 ஞானியை வந்து பிள்ளையை சாஷ்டாமாக வந்து வணங்குறாங்க. அப்போது அவங்க தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பொன்னையும் கொண்டு வராங்க. இந்த 3 காரியம் நீங்கள் கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். இப்படி போனீங்கன்னா கடவுள்கிட்ட எப்பவுமே உங்களை அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் டிப்ஸு. நீங்கள் அப்பாவோட எப்படி வாழணும் அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். இப்படி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிடா மகனே, சரிடா மலை வாடா பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருப்பார். எப்படி போகணும் பாருங்கள். அந்த முதல்ல தூபவர்க்கத்தை எடுத்துக்கணும். தூபவர்க்கம்னா உங்களுடைய தாழ்ச்சி தான் தூபவர்க்கம். ஐயா நான் ஒன்றும் இல்லையா, என்னால் ஒரு காரியம் செய்ய முடியாது. இந்த 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 இடத்துல இந்த மேடை விட்டு ஒரு அடி நடக்கினாலும் என்னால் முடியாது ஐயா, நீ பார்த்து எதை பிச்சை போட்டாலே முடியும், என் உடம்புல ஸ்ட்ராங் இல்லையா, ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லி உங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களோட பலவீனத்தை சொல்லணும். அந்த பலவீனத்தை பற்றின வசனம் என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா, என் பலவீனத்தில் என் பரிபூர்ண பலன் வழங்கும். அப்போ நீங்கள் பலவீனத்தை எந்த அளவுக்கு ஒத்துக்கணும்னா, நீங்கள் 25% கொடுத்தீங்கன்னா அவர் 70% இருப்பார். நீங்கள் 50% கொடுத்தா 50%, நீங்கள் 95 கொடுத்தா அவர் 5% தான் இருப்பார். அப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அவர் 100% வருவார். 100% வந்தால் எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஒரு கடவுளை அவ்வளோ சொல்லுவது யார்ட்டையும் 100% வரமாட்டான். ஏன் அப்படின்னா அவன் வந்து அப்படி இருக்கிறான். அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், தாழ்ந்த இருதயமே இல்லை அவங்ககிட்ட. அப்புறம் தாழ்ச்சிக்கு வந்து தூபம் வர்க்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை போலம். வெள்ளை போலன்னா அன்பை வச்சுக்க சொல்கிறார். அன்பு அப்படி முழு மனதோடு போய்க்கணும். வசனம் பாருங்கள், கட்டளை கொடுத்துருக்கா. அது வந்து பார்த்திங்கன்னா தேவனோட கட்டளை. எப்படிப்பட்ட கட்டளை பாருங்கள், உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மத்தோடு, முழு மனதோடும் அன்பு குருவாய. 4 காரியம் சொல்கிறார் பாருங்கள். முழு இருதயமாமா, முழு மனமாமா, முழு ஆத்மாமா, முழு பலம், ஸ்ட்ரென்த்து. அப்படின்னா என்ன, நல்லா எப்படி சொல்லணும், அந்த ஸ்ட்ரென்த்தாக சொல்லணும். இந்த காரியம் நடக்கிற சாதாரண விஷயம் இல்லை 2 கட்டில். ஏன் அப்படின்னு கேளுங்க. ஏன் இப்படி, ஏன்னா இப்போது ஒருத்தன் காரை நேசிக்கிறான், ஒருத்தன் பிள்ளைய நேசிக்கிறான். அப்படி நேசிக்கும்போது இப்படி ஏதோ ஒன்று என்னும் போது அந்த இடம் என்ன இருக்கும், ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனால் இங்கே இந்த இடத்துல நீங்கள் முழு பலத்தை போட முடியுமா, போட முடியாதா, நீங்களே சொல்லுங்கள். முழு பலம் கொடுக்க முடியுமா? ஒரு பொருளை நேசிக்கிறீங்க, அந்த இடத்துக்கு உங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100% கொடுக்க முடியுமா, முடியாது. அப்போ உங்களுக்கு அங்கேயே மைனஸ் ஆகாது. இப்போ ஒருத்தன் இது மேலே கேட்பான், ஒருத்தன் வேலையை நேசிப்பான், அந்த இடத்துல ஒரு மைனஸ் சொல்லுவோம். ஒருத்தன் தன்னோட உடம்பை நேசிப்பான். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பணத்தை தேடுவான், ஒருத்தன் பொண்ணை தேடுவான். இப்படி எல்லா இடத்துலையும் மைனஸாக போயிட்டுருக்குது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ் ஆகாது. அந்த ப்ளஸ்ஸை வர்றதுக்கு தான் இந்த அன்பை செலுத்தணும். எப்படி செலுத்தணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போகணும். நீங்கள் எல்லாத்தையும் வெறுத்து ஒன்றும் இல்லை, நீங்கள் நிமித்தமாக தாயை தகப்பன் இருந்தால் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். அப்படின்னா என்னென்னா அவங்க ஒரு ஆத்மாவை பார்க்கணும். உங்கள் மனைவி குழந்தைகளாக அவங்க ஒரு ஆத்மாவை சோலாக பார்க்கணும். அன்பு என்ன அன்புன்றீங்க, பரம அன்பு. அந்த 12 கடையில் என்ன அன்பு, சும்மா அன்பு மனுஷனோட அன்பு இல்லை, பரம அன்பு. மனுஷனோ அன்பு வெறும் மாம்ச அன்பு. இவர் வந்து அப்படி இல்லை, ஒரு வார்த்தை. அந்த கடவுளோட என்னது, அந்த ஆவியின் அன்பு. ஆவியில் அப்படி சந்தோஷமாக அப்படி போகணும், அன்போடு போகணும். இப்படி போகணுன்னா இப்படி தான் போகணும். அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பருக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. வாரும்
ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பரப்புதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. உபாகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைகொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளையிலும் நியமங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய வார்த்தை கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைகொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆமாம், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அதை கடைபிடிக்கணும். அப்போ தான் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கடவுளோட. ஆமாம், 10 கட்டளை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது கட்டளையை கடைபிடிக்கிறதுல. முதல் 3 கட்டளை பார்த்திங்கன்னா கடவுளோட காரியம், மீதி 7 கட்டளை பார்த்திங்கன்னா மனிதனோட காரியம். எல்லாமே அவருக்கு ஏற்றபடியாக அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்று எல்லாமே நமக்கு கூறியிருக்கிறாரு. அவர் சொன்னபடி நம்ம செஞ்சிட்டோம்னா நலமாக இருக்கும். நம்மளும் செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு போயிச்சோம்னா நலமாக இருக்கும். கடவுளுக்குள் நல்லா வாழலாம், சமாதானமாக இருக்கலாம். உபாகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம்பயிர் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். யோவான் 14:13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமையாக அதை செய்வேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள். இப்படி நிறைய வசனம் அவரே எடுத்து கொடுப்பார். எல்லாமே சொல்லி ஐடியா கொடுக்க பாருங்கள். எப்படி போகணுன்னு சொல்கிறா பாருங்கள். என் நாமத்தை என்ன கேட்பீங்களோ அந்த மாதிரி பிதா செய்வார் அப்படின்றார். குமாரன் மகிமைப்படி செய்வார்ன்றார். அப்போ வசனம் சொல்கிறார் பார்த்தீங்களா. நான் உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துவேன்னு ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போ போய் கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதித்து வழி நடத்துங்க. அப்போ டெய்லி போய் நிற்கணும் ஒரு சமூகத்தில். அப்போ நின்னீங்கன்னா நலமாக இருக்கும். பாருங்கள், வசனம் பாருங்கள். இந்த வசனத்தை நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணலாம். எப்படி? மழையானது இளம்பயிர் மேல் பொழிவது போல் என் உபதேசம் பொழியும். ஆண்டவரே, மழையானது இளம்பயிர் மேல் பொழிவது போல் உங்கள் உபதேசத்தை எங்கள் மேல் பொழியும்படி மன்றாடுகிறேன். இதெல்லாம் ப்ரேயர்ஸ். இதெல்லாம் பைபிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாவமணி புஸ்தகம்,
ப்ரேயர், கடவுள் வாழலாம், இதெல்லாம் சஞ்சரிக்கலாம். கடவுள் சஞ்சரிக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன செய்யுது? இந்த வசனம் தான். பனித்துளிகள் புல்லில் இறங்கும் போல் என் வசனம் இறங்கும். ஆண்டவரே, உன் வசனத்தை நீ சொன்னபடி இறக்கும்படி மன்றாடுகிறேன் தாப்பனே. நன்றி 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 நன்றி. பிள்ளைகள் பேர் உங்களோட வசனம் இறங்கும்படி மன்றாடுகிறேன் தாப்பனே. பாருங்கள், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடு என்றார். சொல்லணும், அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் உன்ட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒவ்வொரு வார்த்தையாக நீ கேட்கணும். அப்புறம் சொல்லியிருக்கிறீங்க தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள், பின்ன எல்லாம் சேர்த்து தேடுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என்னை பார்த்து கொஞ்சம் செய்யுங்கப்பா, உங்கள் ராஜ்யத்தை தேட கிருபை செய்திட மாட்டோம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் தான் கேட்கணும். அனுதானே கேட்கணும். எதுக்கோ கேட்குறீங்க, இதை கேட்டால் என்ன? 2 சாமுவேல் 22:31. தேவனோட வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கார். எப்படிங்க? அவர் கேடகமாக இருக்கார். அவன் நம்பருக்கு. அப்போது கேடகம் இருக்குது, கவசமும் இருக்குது. ஆமாம், அந்த கவசத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டப்பட்டது. பாருங்கள் எப்படின்னு. சவுல் ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ ஒரு பெரிய ராட்சசன் இருக்கான், கோலியாத்துன்னு ஒருத்தன். அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு. ராட்சசன்னா எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ஹைட் அண்ட் வெயிட்டு. அவன் இந்த மாதிரி இஸ்ரேல் தேவன் நிந்திக்கிறான். அப்போ தாவீது தன்னோட சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க போகிறாரு. அப்போ இவன் இந்த மாதிரி நிந்திக்கிறத பார்த்துட்டு இவன் கேட்குறாரு, ஏன் யாரும் போக மாட்டேன், எல்லாம் பயப்படுறாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்றார். சவுல்கிட்ட போய் சொல்கிறாரு, நீயும் சிறு மானாருக்கே எப்படி முடியும்னு. ஆண்டவரே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடு மேய்க்கிறவன். அப்போ என் ஆடை சிங்கம் பிடிச்சுன்னா அந்த சிங்கத்தின் வாய்களை பிளந்து அந்த ஆட்டை மீட்பேன் அப்படின்றார். அவர் யார்? கடவுள், என்னுடைய கடவுளாக இஸ்ரேலின் தேவன். அது செய்ய வல்லவராக இருக்கார். கரடி தூக்குனாலும் அந்த கரடியும் கொன்று போடக்கூடிய தேவனாக இருக்கார். அவரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இது என்னால் முடியாது, அவரால் முடியும். அப்பவும் பாருங்கள், அவரும் எப்படி போகிறாரு, ஹம்புல்டாக போகிறாரு. குட்டி பையன், ரொம்ப குட்டி பையன் தாவீது, என்ன சின்ன வயசு. அப்போது அப்படி நடக்குது. அப்போ நடந்தோடனே சரி சவுல், சரி கடைசிக்கு என்னுடைய கேடயத்துக்கு அவசரமாக கூட்டிகிட்டு போப்பா அப்படின்றார். எடுத்து போனார். அவர் எடுத்து மாட்டுறாரு. அதை தூக்குறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரே கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அப்போ நான் எனக்கு கர்த்தரே என் கேடையும் கவசமாக இருப்பான்னு சொல்லிட்டு வராரு. அப்போ பாளையத்துக்கு போகிறாரு. கோலியத்தை ரொம்ப கிண்டல் பண்ணுறாரு. நான் நாயா அப்படின்றாரு. அவர் சொல்கிறார் நீ. அப்புறம் இவர் சொல்கிறாரு தாவீது, நீயோ ஈட்டியும் வாழும் வர, நானும் கர்த்தரோடு வரேன். நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன் நாமத்தில் நான் உள்ளே வரேன், என்ன அவர் கைவிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூழாங்கல் எடுத்து அப்படி கவனில் வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. அவ்வளோதான், கோலியை திறந்துறான். இது பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள், விசுவாச கேடமாக பிடிக்கணும். இந்த மாதிரி எல்லாமே விசுவாசம் இதெல்லாம் இருக்கணும் உங்களுக்கு. எல்லாமே இந்த வசனம் இருக்க தான் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த வசனம் புடம்பிட்டு கடவுளுக்குள்ளே நீங்கள் வாழ முடியும். இப்படி டெய்லி யூ டு எங்கேஜ், கடவுளுக்குள்ளே எங்கேஜாக இருக்கணும். ஏதோ ஒன்று, ஆண்டவர் பாட்டை கேட்கணும், ஆண்டவர் வசந்த பாடிக்கணும், கடவுளுக்கு ஊழியம் பார்க்கணும், கடவுளை வார்த்தையை அறிவிக்கணும், ஏதாவது செய்யணும். பாருங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி கேத்தலிக்ஸ் இருப்பாங்க. இப்போ கேத்தலிக்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸுக்கு போகிறாங்க. மாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்கிறோம், ஆண்டவரே உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கணும், சக்கர சர 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 சச்ச உங்களுடைய இறப்பினை எடுத்துரைக்கணும், உன் உயிர்ப்பினை எடுத்துரைக்கணும்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் பாருங்கள், நீ இறந்ததெல்லாம் நான் சுவிசேஷமாக சொல்கிறேன், நீ 3 நாள் கழிச்சு உயிர் தெளிந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அறிக்கையிடுறோம் நான். ஆனால் என்ன பண்ணுறோம், என்னமோ ஒரு சடங்கு எப்படி சொல்கிறது, செய்ய மாதிரி அப்படி ஒரு சடங்கு. அப்படி நான் ஒரு கேத்தலிக், வீக்லி ஒன்ஸ் நான் போகிறேன், டைமிங் பஞ்சுவல், அந்த டைமிங் ஃபாதர் சொல்லாத நான் முன்னாடி போயிடுவேன். இதுதான் என்ன சிந்தனைலாம் எங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாரு, என்ன போதிரா என்ன தேடுறானா, எல்லாம் நம்மளையே தேடி நமக்குரியே செட் பண்ணி ஒரு சூப்பராக என்ன பண்ணுறோம், ஒரு வலையை வச்சு இந்த இதுதான் என் கோடு, இதை தாண்டி வரமாட்டேன் நான், சும்மா அப்படி உலகத்துக்காக இருக்கக்கூடாதுல்ல. அவர் இருதயத்தை ஆராயிறவர். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் சிந்தனை பிறக்காத மாதிரி என்ன பண்ணிடுவார்,
அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் நீங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவார். நீங்கள் என்ன இப்படியெல்லாம் நீ சொல்லி போய் கேட்பார். ஏன்னா என்ன வருமளவு அறிக்கிறேன்னு சொல்கிற, இந்த என்ன உயிர்ப்பினை எடுத்துரைக்கிறேன்னு சொல்கிற, அந்த மாதிரி என்னப்பா அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுத்து உங்களை பயமுறுத்தலை, ஒரு லவ்வபுளாக செய்யுங்க. எதுக்கு நன்மை தேடுறீங்க, இதுதான் நன்மை, உங்களுக்கு நன்மை. இந்த மாதிரி காரியம்லாம் போச்சுன்னா பாருங்கள். இப்போ உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு உடம்புல டெய்லி பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்காதீங்க, இந்த மோஷன்ஸ் எல்லாம் வெளியே போகணும். சப்போஸ் உங்களால் அந்த போக முடியலன்னு வச்சுங்க, டு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையாக இல்லையா? அந்த அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறோன்னா அப்போ என்னென்னு, அந்த கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போனால் தான் அந்த இதை நான் கிளியர் ஆகும் பாடி. அப்படின்னா அதர்வைஸ் யூ நாட் டேக் குட் ஃபுட். உண்மை இல்லையா? எந்த ஃபுட்டு எடுத்துக்க முடியாது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன அனுதினம் என்ன பண்ணணும், அந்த கெட்ட ஃபுட்டு, அந்த கெட்டதை வெளியேற்றி என்ன பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபுட் எடுக்கணும். அப்போ அந்த நம்ம பாவங்களை அனுதினம் அறுக்கிட்டு அப்போ அந்த நல்ல ஃபுட்டாக அவருடைய சாப்பாடு எடுத்துக்கணும். இதுதான் என்ன நல்ல ஃபுட்டு, அந்த சத்தியத்தை அப்படி அள்ளி டெய்லி நீங்கள் என்ன சாப்பிட்ணும், ஆவியில் சாப்பிட்ணும், சுய சிந்தனையில் ஆவியில். இது எப்படி ஆவியில் நடக்குன்னா, நெருங்க நேரம் சொல்லி கொடுத்துருவார், எல்லாமே பார்ப்பார் சொல்கிறத பற்றி. சங்கீதம் 19:4 ஆயிலும் அவையில் சத்தம் பூமி எங்கும், அவையில் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்கிறது, அவையில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தம்பித்தார். பாருங்கள், சூரியனுக்கு ஒரு கூடாரம். கூடாரம்னு சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. பார்த்தீங்கன்னா யாக்கோபு பார்த்தீங்கன்னா அவரோட கூடாரத்தில் இருந்தார். யாரோட கூடாரத்தில்? தாய் தப்பன் கூடாரத்தில். ஆனால் ஏசா அப்படி இல்லை, பலத்தை வேட்டைக்காரனா வெளியே சுற்றி தெரிஞ்சான். ஆண்டவர் யாக்கோப்பு தான் செஞ்சா. நீங்களும் அந்த தாய் தப்பன்ற கூடாரம், அந்த மேகஸ்தம்ப அக்னிஸ்தம்பன்ற கூடாரத்துக்குள்ளே எப்பவுமே ஒளிஞ்சிக்கணும். அப்போ இருந்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கலாம். அப்படி இருந்தவங்க என்ன பண்ணிட்டார் பாரு ஆண்டவர், இந்த யாக்கோப்பு 12 கோத்தன் தந்தையாக்கிறார் பாருங்க. அப்படி நீங்கள் அவரோட இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, லைஃபே வேறு. நீங்கள் பார்க்குற இந்த பணம், காசு, பேர், பெருமை ஒன்றுமில்லை, எல்லாம் குப்பையாக இருக்கும். ஒரு வசனம் சொல்லுது, ஒரு உலகையே தனதாக்கி கொண்டால் தன் ஆத்துமத்துக்கு கேடு வைத்து என்ன ஆக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. எவரிபடி எல்லாம் கவுண்டபிள். இது கொடுத்து எனக்கு நான் எங்கேயோ பார்த்தேன், அந்த ஒரு இடத்த எங்கேயோ படித்தேன். ஒருத்தன் பூமிக்கு எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாங்கன்னா அவன் கடவுளை தெரிஞ்சு அவரோட வாழ்ந்துற வரைக்கும் அவனுக்கு இந்த பர்த் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது பர்த்னா திரும்ப எப்படி இருக்குன்னு தெரியல, அடுத்த பர்த்தில் நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. இப்போ காலத்தில் இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? இப்போ நான் அப்பாவோட எப்படி இருக்கேன், இப்போ அப்பா வந்தால் நான் போயிடணும் பரலோகம், அதில் டெம்ப்டாக கூட ஐயோ பாவம் செஞ்சுட்டேன் நம்ம பாவம் பண்ணிட்டு வரேன். அந்த விளக்கு எண்ணெய் இல்லாத கண்ணியை மாதிரி இருக்கக்கூடாது, ஞானமுள்ள கண்ணியை மாதிரி இருக்கணும். ஞானம் அந்த கண்ணியை. ஆமாம், ஞானம் இல்லைன்னா கேட்கணும், என்ன கேட்குறவன் பெற்றுக்கொள்ள. அப்போ ஞானத்தை அனுப்புங்க. ஞானம் யார் நமக்கு தெரியும், ஞானம் யாருன்னு. அந்த தாயாக அந்த அன்னை மாதிரி வெண்ணகம்மான ராக்கினி, அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கணும். அந்த ஞானத்தில் இருந்தீங்கன்னா தான் அந்த ஞானம் என்ன பண்ணுன்னா, ஞானத்தை போய் தேடி பாருங்கள். ஏன் வசனத்தை உங்களுக்கு கரெக்டாக அது மாதிரி எடுத்து கொடுங்க வச்சுங்க, நீங்கள் அப்போ தான் போய் அந்த கிங்டம் ஆஃப் காடை போய் தேடுவீங்க. அதனால தான் அதை நான் அந்த வசனம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. நீங்கள் போய் இப்படி தேடி பாருங்கள். ஞானத்தை பார்த்தீங்கன்னா கடவுளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக சீக்ரெட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம கேத்தலிக் பைபிள் இருக்கும், அது பயங்கரமான சீக்ரெட். இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப் லாங் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா அப்படி இருப்பீங்க. கடவுள் பேசுவார், பழகுவார், அவர் உங்களை விட்டு பிரிய மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் போனாலும் பயம் இருக்காது, எங்கே போனாலும் பயம் இருக்காது. நோயை கண்டு பயப்பட மாட்டீங்க, பேயப்படங்க பயப்பட மாட்டீங்க. ஞானத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஞானத்தை நேசிக்க விட வெறும் ஞானம் எதுவும் இல்லை. ஞானம் எங்கே போய் கூட்டி சேர்க்கும் பார்த்துங்க, கடவுளோட நண்பர் ஆக்குவாமா. எப்படி கடவுளோட நண்பர் ஆக்குவாமா பார்த்தீங்களா? ஆபிரகாம, யாக்கோப்பை, இப்படி தாவீதை, இப்படி எல்லாத்தையும் கடவுளோட நண்பர் என்ன பண்ணுது? ஞானம். அந்த ஞானம்தான். ஆமாம், அந்த ஞானம்தான் ஷக்கர் ஷக்கரா ஷரத்து நிற்கிறா. அப்போ அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளி மன்றாடுங்க. சங்கீதம் 78:1 என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கும் செவி சாயுங்கள். பிரசங்கி 1:3-14 வசனங்கள். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிராயத்திலும் அவனுக்கு பலன் என்ன? சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. பாரு, இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமைன்னு சொல்கிறோம். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் காட்டலை. விக்கிர ஆராதனை, விக்கிரனா நீங்கள் விக்கிரங்களை வணங்கினா மட்டும்,
விக்கிர ஆராதனை இல்லை. உங்களுடைய அந்த பொருளாசைன்ற விக்கிர ஆராதனை எடுத்து போடணும். உங்களுக்கு பெருமைன்ற விக்கிர ஆராதனை எடுத்து போடணும். எல்லா சின்ன விஷயத்துலையும் பாருங்கள் விக்கிர ஆராதனை இருக்கும். ஏதாவது விற்கிறோம், ஏதாவது மேலே அன்பு, அந்த இது என்ன பண்ணும், உங்களுடைய இது இருக்கும் கான்சன்ட்ரேஷன். அப்போ எங்கே இருக்குது விக்கிர ஆராதனை? அந்த அருவருப்புறாரு ஃபஸ்ட் கமாண்ட்மெண்ட். அப்போ நீங்கள் இதுக்கு எதிராக பாவம் செய்யணும்னு பாருங்கள். அந்த விக்கிர ஃபஸ்ட் கமாண்ட்மெண்ட்க்கு எதிராக பாவம் செய்கிறீங்க. உங்களுக்கு தேவையானாலும் சேர்த்துக்கலாம், சேர்த்த வேணாம் சொல்லலாம், அது கடவுள் செய்வார். நீங்கள் உண்டான அதெல்லாம் செய்யலாம். அந்த தேவை போகக்கூடாது. சொஃபஸ்டிகல் லைஃப் கம்ஃபர்ட் வரைக்கும் ஓகே. சொஃபஸ்டிகேஷன் அந்த சொஃபஸ்டிக்கில் போயக்கூடாது, ஆடம்பரத்துக்கு போயிடக்கூடாது. ஆமாம், எல்லா அழிவுக்கு காரணம் பண ஆசை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறாங்கல்ல தமிழில், பணம் பாதாளம் வரைக்கும் பாயின்னு. அப்படித்தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தோட காரியத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக போகணும். சங்கீதம் 107:20 அவர் தம் வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளுக்கு அழிவுக்கு தப்புகிறார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஞானத்தில் பார்த்தீங்கன்னா பலகனியாக ஒரு வேசி பார்க்குறா, அவங்கள்ட்ட எவ்வளோ கவனமாக இருக்குன்றது அதில் வசனம் இருக்கும், போய் படித்து பாருங்கள். அப்போது இந்த வசனத்தை பார்க்கணும். ஓ இது ரைட்டு, இப்படி போகணும், இப்படி போகக்கூடாதுன்னு. அப்போ அந்த மருந்து எடுத்துக்கணும், சொல்லணும், ஆண்டவர் என்ன அக்கிரம குற்றங்கள் மன்னிப்புன்னு சொல்லிக்கலே பார்த்து மன்னிச்சிருங்கப்பா. இப்படி எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் கேட்கணும், உங்கள் நாவினா அறிக்கையிடணும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீங்கள் பாவத்தை அறிக்கையிடணும். ஏன் பாவத்தை அறிக்கையிடணும்? நீங்கள் எல்லாமே பொல்லாப்பான காரியம் எதில் வாயில் தானே சொல்லிங்க, மனசுல என்ன நினைக்கிறீங்க, வாயில் செய்றீங்க. அப்போ வாயில் தானே ஆண்டவர் நீங்கள் செய்கிற, நீங்கள் செய்யலை அப்படின்னு எல்லா காரியம் பார்த்தீங்கன்னா வாயில். அப்போ உங்கள் வாயினால் அறிக்கையிடணும். அப்போ அந்த பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். உதடுகள் கடவுளை துதிக்கணும்னா பரிசுத்தமாகணும். உங்களோட ப்ரேயர் ஹெவன்லி வித் ஃபாதருக்கு போகணுன்னா அவ்வளோ லேஸ் இல்லை. அப்போ லேஸாக போகணுன்னா உங்கள் பாவத்தை அறிக்கையிடணும். எனக்கு பாவத்தை அறிக்கையிட உதவி செய்யணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. அது சும்மா ஒரு வசனம் காட்டும் பாருங்கள். சங்கீதம் 51:1-4 15 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்மோட நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். இதை அறிக்கையிடுறேன் பாருங்கள், அறிக்கையிடணும். ஆண்டவரை என் உதடுகளை திறந்தலும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். இப்போ பாவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி போனேன்னா தான் போக முடியும். சங்கீதம் 32:5 நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று. தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேர். பாருங்கள், தோஷத்தை மன்னிக்கிறார். பாருங்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. பாருங்கள், வசனத்தை வச்சு நீங்கள் போகலாம். பாவ மன்னிப்பு கேட்குறது எப்படி கேட்கலாம்? இதோ மேற்கொட்டன் களைவு போல் உங்கள் பாவங்களை கலைந்தெடுப்பேன்றார். இதோ உங்கள் பாவங்கள் செந்தூரம் போல் வெண்பனை போல் ஆக்குவேன்றார். இப்படி வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் ரூட் சொல்லி வச்சுட்டாரு. எல்லாம் அந்த சத்தியத்துக்குள்ளே தான் இருக்குது. போய் சத்தியத்தை போய் தேடணும். பாரு, ஒரு இடத்த பாருங்கள், உங்களோட அதிசயம் பாட்டு கூட வரும் பாருங்கள், வேதத்தில் அதிசயங்கள்லாம்
காணச்செய்யும். இப்படி இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு பெரிய உலகம், ராஜ்யத்தின் உலகம். இதில் வந்து உங்களுக்கு துக்கமோ இது கிடையாது. இருக்குது, சிலுவையெல்லாம் உண்டு. இதான் சிலுவை. என்ன சிலுவைன்னா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றவார். இதை மட்டும் செய். இது ஒபீடியன்ட், மோஸ்ட் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அந்த ஒபீடியன்ட் இருந்தால் தான். அந்த ஒபீடியன்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா பலி காட்டிலும் கீழ்ப்படுதி மேல். பலி காட்டிலும் கீழ்ப்படியணும். எஸ்மா லார்ட் அப்படின்னு போகணும். எப்படி போகணுன்னா அந்த விண்ணக மன்னா ராக்கினி பார்த்தீங்களா, இதோ உன் அடிமை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகணும். யார் விண்ணக மன்னா ராக்கினி என்ன சொல்கிறாங்க, ஒரு தேவதன் அடிமை. அப்போ நம்மெல்லாம் ஏமாத்தின பாருங்கள். இந்த ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசின் தந்தை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் தூசும் சாமனமாக இருக்கேன்றார். அந்த ஜேக்கப் 12 கோத்தலின் தந்தை அவர் சொல்கிறார், அடியேனுக்கு தேவர் செய்த சகல நன்மைக்கும் அடியேன் எவ்வளோ வேணும் பார்த்துருமில்லை, எவ்வளோ பார்த்துருல. எப்படிப்பட்டவங்க பாருங்க, எப்படி எவ்வளோ பெரிய அந்த கடவுளுக்குள்ளே எப்படி வாழ்ந்தவங்க, எப்படி அவங்க நல்லா வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இவர் பாருங்கள், டேவிட் பாருங்கள், தாவீது, ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்கு நானும் அடியேனும் எம்மாத்திரம் அப்படின்றாரு. மனுஷன் தூசும் சாம்பலமாக இருக்கார். தூசும் சாம்பலம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து ஆண்டவர் வந்து வானத்தில் இருக்கார், சரிங்களா. தேவதூர்கள் நிறையா அவரோடு இருக்கார், சரிங்களா. இப்போ நம்ம வானத்துலேருந்து அவர் நம்மளை பார்க்குறாரு. நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம கோடான மக்கள் இல்லையா, எக்ஸ் ஒய் நிறைய பேர் இருக்காங்களா. இப்போ எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அங்கேருந்து வானத்துலேருந்து கடவுள் பார்க்கும்போது அவன் வெறும் தூசி கூட சொல்ல முடியாது, வெறும் அணுக்கள் அந்த அணு அளவு இருக்கும். அந்த அணு அளவுக்கு வேணும்ன்றாராமா. ஒரு வானதூதரை போட்டு காவல் காப்பாராமா, விசாரிப்பாராமா, இப்படி செய்யாராமானே சொல்லுவாராமா. இவர் இங்கே பாரு, மனுஷன்லாம் தேவையா அவருக்கு, அவர் போடுறதுக்கு எத்தனை வானதூதர் இருக்காரு. செராபின்களும் கெருபின்மை விட்டு இருப்பவர். எப்படி செராபின் கெருபின், அப்படிப்பட்டவருக்கு இந்த மனுஷனுக்கெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த மனுஷனை தேடி தன் ஜீவனை தந்தார். இதெல்லாம் இந்த உணர்வு வேணும். அந்த உணர்வு இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியாது. அப்போ டெய்லி உணர்வின் ஆவி, 7 ஆவியில் ஒரு ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி மன்றாடுங்க. எல்லாம் கடவுள் கொடுப்பார். எல்லாமே அப்பனோட சொத்தெல்லாம் பிள்ளைக்கு தானே. அப்போ நீங்கள் கேட்கணும். சரி, 1 யோவான் 6:10, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கலா இருந்தால் சத்தியின்படி நடவாமல் பொய் செல்வதாக இருப்போம். அவர் ஒளியில் இருப்பது போல் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரோட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்பான் நம்மை நாமே வஞ்சிக்கிறா இருப்போம். சத்தியம் நமக்கு வராது. நம்ம நினச்சிப்போம் ரொம்ப நம்ம நீதிமான், நம்ம உலகத்தை பொறுத்தவரை ரொம்ப பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. டே உன்ன மாதிரி ஒரு நல்லவன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அதே பெரிய பாவம். அதே என்ன பண்ணுறான், அந்த கடவுள் கொடுக்குறதுக்கு அனத்தை என்ன பண்ணிக்கிறான், அவன் வாங்கிக்கிறான். பெருமை என்னை நல்லவன் சொல்கிறதுக்காகவும் நல்லவனாக இருப்பாங்களாமா உலகத்துக்கு. இப்படியெல்லாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னா சாத்தா அப்படி வேச்சிருக்கான். எப்படி வேச்சான், எப்படி வந்தான்ற காரியத்தை பற்றி இப்போ ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு. நம்முடைய பாவங்கள் நம்ம அறிக்கையிட்டால் பாவங்கள் நாம் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கார். நாம் பாவம் செய்யவில்லை என்றால் நாம் அவரை பொய்யாயிருவோமா. அவரோட வார்த்தை நமக்கு இராது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். உலகத்தில் மேலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தினுள்ளெல்லாம் என் பிதாவினால் உண்டாக்கப்படவில்லை. அவைகள் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டவை. உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவன் சித்தம்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். பாருங்க, 3 காரியம் இருக்குது. ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியத்தில் இருப்பான். உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன காரியம் பாருங்கள். மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3க்குள்ளே எப்படியோ மாட்டிடுவான். இப்போ என்ன இருக்குது, மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்துக்கு இச்சைன்னா நம்ம மாம்சமான எல்லா காரியங்களும் இருக்குது. பாவங்கள் என்னென்ன பாவம் நமக்கு தெரியும். கண்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் இச்சிக்கிறது, கண்கள் இந்த பொருளை நினைக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள். ஜீவனத்தின் பெருமைனா நான்றாங்காரம். மாம்சத்தின் அந்த காம பாவங்கள் அதெல்லாம் சொல்கிறேன் வரேன். அதுதான் மாம்சத்தின் நிச்சை.
அப்போ இந்த 3 காரியம் நமக்குள்ளே எப்படி வந்ததுன்னு பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டா? எப்படி வருது பாருங்க, ரூட் எடுத்துகிட்டு வருது பாருங்க. உள்ள பேச்சை கொடுத்து வாங்குது பாருங்க. ஏவாள் தனியாக இருக்கிறா, அதனால் பேச்சை கொடுத்து எப்படி வாங்குது பாருங்க. பேச்சு எவ்வளோ கவனமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கும் அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகுவதில்லை, நீங்கள் இது புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்பதுக்கு நல்லது, பாருங்க, புசிப்பது நல்லது என்னது? மாம்சத்தின் நிச்சை வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்வைக்கு இன்பம், செகண்ட் ரவுண்ட் கண்கள் இச்சை, புத்தியை தெளிவதற்கு இச்சிக்கப்படத்தக்க புத்தியை தெளிவிச்சப்படுற ஜீவனத்தின் பேர்வை 3ஆம் ரவுண்ட் வந்துட்டோம் பாருங்க. விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். பாருங்க, இந்த 3 காரியம் நமக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. அப்போது ஒரு சின்னதாக பாவம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே, மாம்சத்தின் இச்சையின் கனியை உண்டதனால் வந்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. கண்களின் இச்சையின் கனியை உண்டதனால் வந்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஜீவனத்தின் பெருமை கனியை உண்டதனால் வந்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய தாழ்ச்சி என்னும் கனியை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கட்டளை என்னும் கனியை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் என்னும் கனியை தாரும் ஆண்டவரே. வேசியின் மதுவை குடித்ததனால் வந்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இருளான இதயத்தை உம் வசனம் என்னும் ஒளியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நன்றி, போற்றி 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 துதிக்கிறேன். சக்கரம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஜெயிக்கிறன்னு வசனம் சொல்லி கொடுப்பாருங்க. இந்த 3 காரியம் தான் எப்படி நமக்கு இந்த பிரச்சனை வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த 3 என்ன பிரச்சனையும் சொல்லி கொடுத்துறான் ஒரு மனுஷன். இது 3க்குள்ளே மாட்டிக்கிறான்னு சொல்லி தராரு. அடுத்தது இது எங்கேருந்து வருது? அந்த ரூட் கேனலை பிடிச்சிக்கிட்டார், அந்த ஆழத்தோட வேற பிடிச்சிட்டார். அதுக்கு என்ன ரூட்டுன்னு பாருங்கள். அதுக்கும் சொல்கிறாரு, எல்லாம் வார்த்தையானவர் என்ன பண்ணுறாரு? இந்த வசனத்தை சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் கெட்டியாக பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் லாங் இதெல்லாம் என்ன பண்ணலாம், அழகாக ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்களும் சந்தோஷம் சந்தோஷம்னு பாடிட்டு நீங்களும் இருந்துட்டு கூட இருக்கிறவங்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்கலாம் கடவுளை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தருக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடம் வந்து, நீ தேவரான குமாரனான இந்த கல்லுகள் அப்பங்களாக அப்படி சொல்லும் என்றார். அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறான்? மாம்சத்தின் நிச்சய கொண்டு வரான், அவர் பசியாக இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், திரும்ப பதில் சொல்கிறார் பாருங்கள் வசனத்தை வச்சு. அவர் பிரதியோரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை தேவனோட வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் அந்த மாம்சத்தை என்ன பண்ணுறோம், அந்த வார்த்தையை சொல்லி அவர் ஆவியை என்ன பண்ணும், வாங்கிக்கணும். இது ஆவியில் போகணும். இப்படி போனீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். அதர்வைஸ்
ரொம்ப ரொம்ப ஜெயிக்கிற கஷ்டம். இது ரொம்ப எளிது. என்னத்தை உங்களை தாழ்த்திட்டு இப்படி போனால் வசனத்தின்படி போனீங்கன்னா வாழ்வீங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கின் மேல் அவர் நிறுத்தி, நீ தேவனாய குமாரனான தாழ குதியும், ஏன் தம்முடைய தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவநாயகத்தை பரிசிப்பாராய் என்று சொல்லியிருக்கே. பாருங்கள், அடுத்து என்ன கொண்டு வரான்? ஜீவனத்து பெருமை. நீ தான் கடவுள் பிள்ளையாச்சே, நீ தான் கடவுள் பற்றி அவரோட என்ன பண்ணுறான், அந்த இது பண்ணுறான் பாருங்கள், எப்படி பண்ணுறான் பாருங்க. அந்த வார்த்தையை கொண்டு வர இவர் என்ன பண்ணுறாரு? பரிச்சை பார்க்க. அப்போ உங்களுக்கு கட்டளை இருக்கணும். அது இன்னும் ஒன்று கட்டளை இருக்கணும். உங்களுக்கு கட்டளை இருக்கணும். கட்டளை இருந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்? கட்டளை இருந்துட்டு தாழ்ச்சிக்கணும். அந்த தாழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலே கேள், நான் உன்னை என்ன கேட்குறேன், நொறுங்குண்ட தாழ்மையான இருதயத்தான் கேட்குறேன். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்ச்சி, அன்பு, விசுவாசம். அந்த பொண்ணு பார்த்தீங்களா, விசுவாசம். அந்த பொண்ணு நான் ஏற்கனவே இந்த 3 ஞானியும் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இது அதில் வெள்ளை போலும் தூபம் இருக்கும். பொண்ணை பற்றி சொல்லு, இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக பொண்ணை பற்றி சொல்லு. பொண்ணு தான் விசுவாசம். இந்த 3 காரியங்கள் இருக்கணும். விசுவாசமாக கிரியெல்லாம் இருக்கணும். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரிசித்து பார்ப்பாயா என்று எழுதியிருக்கே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவையின் மகிமையும் அவர் காண்பித்து, நீ சாஸ்திரமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டா இவையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அப்போ இங்கே என்ன பண்ணுறான்? கண்கள் நிச்சயை கொண்டு வரான் பாருங்கள். உலகத்தோட ராஜ்யத்தெல்லாம் காட்டுறான், கண்கள் நிச்சயை காமிக்கிறான். அப்போ கண்கள் நிச்சயம் என்ன பண்ணுறாரு? அப்போ இயேசுனா என்ன சொல்கிறான் பாருங்க, பதிலடி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ இயேசு, அப்பால இப்போ சாத்தானே, நீங்கள் சொன்னால் அந்த சாத்தான் வெளியேறணும். அவர் சொல்லிவிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உண்மையாக இருக்கணும், கடவுளுக்குள்ள உண்மையாக இருக்கணும். இல்லை தாழ்ச்சியாக இருந்தீங்கன்னா போதும், அதான் உண்மை. அப்போ இயேசு, அப்பாலே இப்போ சாத்தானே, உன் தேவநாயகத்தை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராய்ச்சி செய்வாய் என்று எழுதியிருக்கே. அப்போ கட்டளை எடுத்துக்கணும். இந்த 3ஐயும் ஜெயிக்க இப்படி போயிட்டீங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா லைஃப் லாங் ட்ராவலாக இருப்பீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா 1 யோவான் 4 வசனம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே நீங்கள் தேவனாக உண்டாயிருக்க அவர்கள் ஜெயித்தீர்கள், தேவனாக உண்டாயிருந்து அவர் ஜெயித்தீர்கள், ஏன் உலகத்தில் இருப்பவன் காட்டிலும் உங்கள் இருப்பு பெரியவர். அப்படி சொன்னேன்னு வச்சுங்க, வந்துடுவார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுங்க, அப்படி கூப்பிடணும். அப்பாவை எப்படி கூப்பிடணும்? உலகத்தில் இருப்பவர்கள் காட்டிலும் என்னில் இருப்ப பெரியவன்னு சொல்லணும். அவர் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அப்படியே பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது பெருசு இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்குரிய மகனாகவும் மகளாகவும் நடத்துக்கணும். அதுதான் சொன்னால் அந்த தாழ்ந்து அந்த லவ்வில் அந்த விசுவாசத்தோடு போயிட்டு வச்சுக்கோங்க, அப்படி பயணிக்கலாம். நீங்கள் நடக்கும்போது அப்படி எப்படி பயணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வசனம் தியானிப்பவன் பாக்கியவான். எப்படி இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவானாமா. அவன் நீர்க்கால ஓடத்தில் நிரப்பட்டு எப்பொழுதும் கனி தரும் இலையுதிரா மரத்தை போல் இருப்பானா. எல்லா டைமும் கனி கொடுப்பீங்க, நல்ல கனிகள் கொடுப்பீங்க, அந்த 12 கனிகள் கொடுப்பீங்க. இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா கடவுளுக்குள்ளே உங்கள் லைஃப் லாங் இருக்கும். நன்றி. போற்றி 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 போற்றி. கடவுள் வார்த்தையை வச்சு நிறைய கேளுங்க. அதுவே ஒரு பிரேயராக வச்சு கேளுங்க. அப்பா சொல்லி கொடுத்து இப்படி கேளுங்க. பாருங்கள், நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் வராங்க பாரு அப்படின்றார். அப்போ ஆண்டவரே என்னை கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நான் மாற்றுங்கன்னு ப்ரேயர் பண்ணுங்க. அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை கபடற்ற உத்தம மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். சக்கர உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவரே உங்களுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் துரோகம் மன்னின்னு கேளுங்க. முட்டி போட முடிஞ்சுங்க, முட்டி போட்டுங்க. சக்கரம் அப்படி தாழ்மையோடு போங்க. கடவுள்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே அந்த அழிவின் ஆடையை அகற்றி போடும் ஆண்டவரே, உங்களுடைய வாழ்வின் ஆடை தாருன்னு கேளுங்க. அந்த இருளான இருதயத்தை அகற்றி போட்டு உங்கள் ஒளியான இருதயத்தை தரும்படி மன்றாடின்னு கேளுங்க. அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான உம்மோட சதையான அப்பத்தை தரும்படி மன்றாடுங்க.
நன்றி போற்றி 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 தாப்பன் நன்றி போற்றி போற்றி போற்றி. கண்களால் செய்த பாவங்கள் மன்னின்னு கேளுங்க, காதுகளால் செய்த பாவங்கள் மன்னின்னு கேளுங்க, வாயினால் செய்த பாவங்கள் மன்னின்னு கேளுங்க. டெய்லி உங்கள் ஆத்மா ஆவி சரீரத்தை கீழ்ப்படுத்துங்க, கடவுள் கீழ்ப்படுத்துங்க. அப்பொழுது உங்களை வந்து காப்பார். டெய்லி உங்களுடைய அந்த ஆடையை செம்மறி ரத்தத்தால் துவச்சிக்குங்க, அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார். டெய்லி உங்கள் எஜமான் நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் தகப்பன் நோக்கி கூப்பிடுங்க. ஏதாவது தெரியாமல் பாவம் செஞ்சிட்டாலும், ஆண்டவரே நான் எங்கே ஆண்டவரே போவோம், நீங்கள் தானே எங்கள் தகப்பனே, நீங்கள் தானே எனக்கு தகப்பேன், நீங்கள் தான் பார்த்து பண்ணுன்னு போயிடணும். அதை விட்டு டைட்டாகி உங்களோட இறுதியத்தை கண்ணப்பட்டு அது ஒரு கேடராக கூப்பிட்டு போயிடும். என்ன கேடரா பண்ணிங்கன்னா நீ பாவம் செஞ்சுட்ட ஏசு நாட்டை போக முடியாதுன்னு அந்த மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க. அந்த மாதிரிலாம் அதனால தான் வசனத்தை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக போகலாம். சரிங்களா? அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் இந்த ஒளியின் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். ரொம்ப கடினம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஊழியம் நான் ஏன் தயங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. எல்லா மகிமையும் அவர் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்பா வந்து அந்த மரீன் கழுதியை ஏறி போவார். நம்ம மரீன் கழுதி மாதிரி இருக்கணும். எப்படின்னா அந்த மரீன் கழுதி மேலே ஏறி போகிறார் அப்பா. அப்பா அவங்களை எல்லாம் மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இயேசு கிறிஸ்துவை சுமந்து அந்த கழுது மாதிரி இருக்கணும். கழுதிக்கு எதாவது தெரியுமா? ஓசனா பாடுறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க, அது உங்கள் காதில் தெரியாதுல்ல. அப்படி இருந்துட்டின்னு வச்சுக்கங்க, கடவுளை வாழலாம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுள் அந்த மிலிட்ரிக்குள்ளே இருந்துங்க, இராணுவ இதுக்குள்ளே போய்க்குங்க. அவர் ராஜ்யத்தின் இராணுவத்துக்குள்ளே போய் ஒவ்வொருத்தர் வந்து கடவுளோட ஊழியத்தை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாம் வாழ்ந்துருங்க. நன்றி.